குழந்தையோட எஜுகேஷன் இல்லாட்டி மேரேஜ்க்காக பேரண்ட்ஸ் எப்படியெல்லாம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் மேம்? குழந்தைங்களோட படிப்புக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளான் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, நம்ம கிளியராக ஒரு டைம் பவுண்டு கோலில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அடுத்து நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது நம்மளால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணணும். அடுத்து அதை நம்ம ப்ராப்பராக ஒரு டிசிப்ளின்டு மேனரில் பண்ணணும். இப்போது ஒரு கல்யாணத்துக்காகவும் எஜுகேஷனுக்காகவும் குழந்தை பிறந்த உடனே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை ஒரு கேல்குலேஷனோட நம்ம பார்ப்போம். இந்த கேல்குலேஷனில் பார்த்திங்கன்னா படிப்புக்காகவும் கல்யாணத்துக்காகவும் மாதம் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி 18 வயசு வரைக்கும், அதாவது 18 வருஷம் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ 18 வருஷம் கழித்து 12% ஒர்க் அவுட் ஆயிருந்தாலே அவருக்கு எவ்வளோ கார்பஸ் பில்ட் ஆயிருக்கும்னா 76,54,000 கிட்ட பில்ட் ஆயிருக்கும். இந்த 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் எஸ்ஐபி எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 76,54,000லேருந்து 26 லேக்கை மட்டும் வித்ட்ரா பண்ணிட்டு அதை படிப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற 50 லேக்கை அப்படியே அதே ஃபண்ட்லேயே க்ரோ ஆகட்டும் அப்படின்னு அடுத்த ஒரு 7 இயர்ஸ், அதாவது 25 இயர்ஸில் தான் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷனில் தான் இங்கே கொடுத்துருக்கேன்.